அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உபாகமும் 11:25 உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று. ஆம், ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், நாம் இன்னும் தைரியம் கொள்ள வேண்டும். ஒன்று, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பற்றி ஒரு தெளிவான முழு நிச்சயம் நமக்குள்ள உண்டாகணும். நமக்குள்ள ஆண்டவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசம் இன்னும் அதிகமாகணும் என்பதற்காகவும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு தூதை கொடுக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, நிற்பது இல்லை அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளானா, தனிப்பட்ட நீங்களும் நானும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் என்றதான தேவனுடைய மனுஷன், அவனுக்கு விரோதமாக சில தேசத்தை சேர்ந்தவர்கள் எதிர்த்து நின்றார்கள். வருகிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள். அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட யாரும் அவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியவில்லையாம். ஏன் அந்த ஒரு நபருக்கு முன்பாக நிற்க முடியல? அவனுக்குள்ள இருக்கிற அந்த தூய ஆவியானவர் பேசின ஞானம், அவனுக்குள்ள இருந்த வெளிப்பட்ட வல்லமை, அதுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியலையா? அதே போலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் சார்பாக யாரும் எனக்கு வழக்காடலை, என் சார்பாக யாரும் எனக்காக முன்னால் நிற்கலை, இந்த பிரச்சனைக்கு, அந்த போராட்டத்துக்கு, இந்த மாதிரி நெருக்கடிக்கு, இந்த மாதிரி எனக்கு கஷ்டத்துக்கு யாரும் எனக்கு நிற்கலை, அப்படி நின்றுருந்தா நான் ஜெயிச்சிருவேன் என்றெல்லாம் நாம் நினைப்போம். இல்லை பிரியமானவர்களே, எந்த மனுஷன் வரல, அது நமக்கு முக்கியமே கிடையாது. அதை வைத்து தேவன் நம்ம மேலே வச்ச, உங்கள் மேலே என் மேலே வச்ச திட்டத்தை அவர் போடலை. அவர் உங்கள் மேலே என் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா அவரை கொண்டு தான் திட்டத்தை வைத்தார், நோக்கத்தை வைத்தாரே ஒழிய, இவங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதனால் இந்த திட்டத்தை நான் உன் மேலே வச்சு நிறைவேற்ற போகிறேன் என்று தேவன் முடிவு பண்ணவே இல்லை. அருமையானவர்களே, தனி ஒரு மனுஷனாய் உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்கள் மேலே மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அது அத்தனையே நடக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியை காட்டிலும் ஆண்டவருடைய சக்தி தான் பெரிய சக்தி. அந்த சக்தி படைத்த, வல்லமை படைத்த தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறார். தாவீது என்ற மனுஷன் மிகப்பெரிய ஒரு சிங்கத்தை எதிர்கொண்டான், கரடி எதிர்கொண்டான், கோலியாத்தை எதிர்த்து நின்று, மிகப்பெரிய ராட்சசன், அவனை எதிர்த்து நின்று ஜெயிச்சான். இந்த 3 விஷயத்திலையும் அவனோடு யார் நின்னா அப்படின்னா, அவனோடு தேவன் மட்டுமே நின்னார். பக்க பலமாக உடன் பிறந்தவங்களோ, இனஜன பந்துக்களோ, தெரிந்தவர்களோ, நண்பர்களோ யாரும் வரல தாவீதுக்கு. அதே போலதான் நானும் நீங்களும் தாவீதை போலதான். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு முன்பாக எந்த தீய சக்தியும் எதிர்த்து நிற்பது இல்லை. அது எந்த மனுஷன் மூலமாகவும் ஜெயிக்க முடியாது. பயப்படாதீங்க, நீங்கள் தனிச்சு இல்லை, உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் இருக்கிறார். அவர் பலத்த காரியங்களை நம்மை கொண்டு செய்ய போகிறார். ஆகவே கவலைப்படாமல் இந்த நாளை தொடங்குங்கள். உங்களுக்கு முன்பாக தேவனுடைய சமூகம் முன்னால் போகிறது. அவர் சகல விதத்திலையும் பாதுகாப்பு கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர், அடைக்கலம் கொடுக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே இந்த நாளும் நாம் வெற்றி பெறக்கூடிய நாள் தானே ஒழிய தோற்று போகவே மாட்டோம். தைரியமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வையுங்கள். அது வெற்றியின் படிக்கட்டாகவே மாறும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாக எத்தனை விதமான ஆண்டவரே எதிர்ப்புகளை காட்டக்கூடிய, போராட்டங்களை, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சக்திகள் வந்தாலும் நிற்க முடியாது, ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவை ஒரு சில வினாடிகளின், நாட்களின், மாதங்களில் விழுந்து போய்விடும். அவ்வளவுக்கு நீர் எங்கள் மேலே
ஒரு திட்டத்தை வச்சு எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. சத்துரு ஒரு நாளும் எங்களை மேற்கொள்ளவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவராக எங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறேன். நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சம் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். எழும்பி நின்று உங்கள் நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்படுத்தட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு வெற்றியாளர். ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். நன்றி.